அப்படிதான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலே அல்லாஹ் ரிஸ்கை நினையாபுரத்திலே தந்தான். ஏன்? அந்த தாய் இறையச்சத்தின் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். மெஹராபிலே இருக்கும்போது அந்த ரிஸ்க், அந்த உணவு தட்டை வைத்து சாப்பிடுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அன்னாலக்கி ஹாதா, எங்கே அம்மா உங்களுக்கு இது வந்தது? இது அல்லாஹ் தந்த பரக்கத், அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத் என்று சொல்றான். எங்க இருந்து வந்தது தெரியாது, அல்லாஹ் தந்தானா இல்லையா? ஏன்? மக்கள் எல்லாம் மேகம் கருண்டு இருண்டு வருது, அப்படியே அலறாங்க. தன்னுடைய கால்நடைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைத்து கொண்டு வெட்டை வெளியிலே அழுகிறார்கள், இஸ்திக்ஃபார் தேடினார்கள். அல்லாஹ் வர இருந்த அதாபை தன் பக்கம் எடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆல்ரெடி இருந்த நிஅமத்தை விட பல மடங்கு ஆக்கி தந்தான். உறவை பேணிக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு உங்க மாமாட்ட, உங்க சித்தப்பாட்ட, உங்க ரத்த பந்த உறவுகள்கிட்ட போன் போடுங்க, பேசுங்க, பழகுங்க. உண்மையிலே மன அழுத்தமெல்லாம் பறந்து ஓடிவிடும். அல்லாஹ் சொல்றான், இஸ்திக்ஃபார் தேடினால் மலையை கொடுப்பேங்கிறான், வறட்சியை போக்குவேங்கிறான், பிள்ளை செல்வங்களை தருவதாக வாக்களிக்கிறான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இஸ்திக்ஃபார் தேடுங்கள். அப்படியே பயணிக்கிறீங்களா வாகனத்துல, அஸ்தகுஃபிருல்லாஹ், வேறு ஒரு அஸ்தகுஃபிருல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். கஷ்டங்கள் வரலாம், திடீர்னு அல்லாஹ்வை தொழுவீங்க. நான் தொழாத தொழுகை இல்லை பாய், எல்லா அமலும் செய்யறேன், ஆனாலும் வியாபாரம் கை கூடல, வீட்டுல போனா நிம்மதி இல்லை. அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். என் ரப்பு என்னை கைவிட்டிட மாட்டான் என்கிற உறுதி ஹத்தல் மவுத் வரையில் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அடுத்தவங்க காசு வாங்கி ஏமாத்திரணும், அடுத்தவங்க காசை திங்கணும் என்று நினைத்தால் அவனுடைய வாழ்வாதாரமே பறி போய்விடும். இன்னைக்கு தெரிஞ்சு தெரியாம போய் வட்டியில விழுவுறான். நம்ம சமூகமே வட்டியில அதிகமா இருக்கிறாங்க. ஏன்? بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தினர் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நம் குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறையில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, மர்கஸுல் உலூம் சார்பாக அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து இந்த வாராந்திர நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப நாட்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மக்களுடைய இந்த இடம் பத்தாது, அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் பார்த்துருக்கிறோம். இப்போது மாஷாஅல்லாஹ் மக்கள் வருகை இருக்க தான் செய்கிறது. இப்போ என்னென்னா, மக்களுடைய மனநிலை நேரில் போய் கேட்கணுமா, யூடியூப்பில் போடுறாங்க அல்லது லைவில் போடுவாங்க, எங்கேயா நம்ம உட்காந்து கேட்டுக்க போகிறோம், மெசேஜ் காதில் வாங்குறவங்க சொல்கிறேன். ஆனால் தற்போது ஒரு சபையில் ஒரு கல்வியை கற்கிற இடத்துல அமர்ந்து நேரத்தை ஒதுக்கி கேட்கணுங்கிற அந்த நிகழ்வை மக்கள் ரொம்ப இன்னைக்கு சர்வசாதாரணமாக எடுத்து போகிறார்கள். ஆக மீண்டும் மக்களுக்கு மத்தியில் ஒரு சபையிலே அமர்ந்து, என்னதான் வீட்டில் லைவில் கேட்டாலும் யூடியூப்பில் பார்த்தாலும், அந்த பள்ளியில் அந்த மஜ்லிஸில் அமர்ந்து நாம் கேட்கும்போது தான் அல்லாஹுடைய முழுமையான அருளையும் பரக்கத்தை நம்மால் பெற முடியும். ஆக இன்றைய தலைப்பாக பரக்கத்தை பெற்றுத்தரும் 10 பண்புகள். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான செய்திகளாக இந்த தலைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்ம கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய அருளையும் பரக்கத்தையும் கொட்டி கொண்டு தான் இருக்கிறான். அவன் வழங்கக்கூடிய அந்த பரக்கத், அந்த வாழ்வாதாரம், அந்த ரிஸ்க் என்கக்கூடிய அந்த சிறப்புகள், நிச்சயமாக அதை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அந்த பரக்கத்தை இழந்தவனாகவும் சிலர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, இன்னல்லாஹ் யபசுத்துர் ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், இந்த வசனம் மட்டும் குர்ஆன்ல பல இடங்கள்ல வருகிறது. என்ன அல்லாஹ் சொல்றான்? நாடிய மக்களுக்கு ரிஸ்கையும் பரக்கத்தையும் அள்ளி தருகிறான், கணக்கில்லாமல் தருகிறான். அதே போல இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? யக்திர், குறைத்து விடுகிறான், சுருக்கியும் விடுகிறான். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட? இறைவா ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையில நிறைய ரிஸ்கை தா, பரக்கத்தை தா, அந்த பரக்கத்தின் மூலமாக நிம்மதியை தா என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அன்பானவர்களே, அப்ப இந்த ரிஸ்க், இந்த வாழ்வாதாரம், இந்த பரக்கத்தெல்லாம்னா என்ன நம்ம விளங்கி வைக்கிறோம்? பரக்கத்துனா நம்ம என்ன மனசில் வைப்போம்? நிறைய காசு, நிறைய பணம், நிறைய அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை, அல்ல பரக்கத்தை அள்ளி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லுவோம்? காசுக்கு தான் சொல்லுவோம், அல்லது செல்வத்திற்கு சொல்லுவோம், வளமான வாழ்விற்கு சொல்லுவோம். ஆனால் பரக்கத்து என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாமே பரக்கத்து தான். இன்னைக்கு காசு இருக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்காது. நிம்மதியான தூக்கம் இருந்தாலும் நிம்மதியான அடுத்த கட்ட வாழ்வுக்கு அவன் செல்ல மாட்டான். அல்லது பொருளாதாரம் இழப்பாக இருக்கும், எல்லா சந்தோஷங்களையும் அல்லாஹ் கொடுப்பான்.
இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வோடு தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் வாழ்வாதாரம் பரக்கத்து என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள்ல இருந்து நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், விசாலமான வீடு, நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள், ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ என்னென்னவெல்லாம் தேவையோ இது அனைத்துமே பரக்கத்து தான். அதனால தான் ஏராளமான துஆக்களிலே பரக்கத்தை நாம் அல்லாஹ்விடம் ஏன்னா அது பரக்கத்துங்கிற ஒரே வேர்டுல வார்த்தையில எல்லா ஹைரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். நல்ல மனைவியா பரக்கத்து தான். ஒரு கல்யாணமான தம்பதிகளுக்கு பாரக்கல்லாஹ்னு துஆ செய்கிறோமே, ஒரு வீடு குடியேறோமா பாரக்கல்லா, ஒரு ஆடை அணிகிறோமா அது அல்லாஹ்வுடைய பரக்கத், ஒரு வாகனத்தில் சேஃப்டியா போய் ஒரு இடத்தை இறங்கிட்டோமா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்து விட்டாய், வாகனத்தில் ஏறுறோம், ஃப்ளைட்ல கீழே இறங்குறோம், அல்லாஹ்வே எங்களுக்கு பரக்கத்தான நுசூலை இறங்குதலை நீ தந்தாய். எல்லாவற்றுக்கும் பரக்கத்தான். அப்ப பரக்கத் என்பது, ரிஸ்க் என்பது வெறும் செல்வம் மட்டும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாமே அல்லாஹ் நம்ம கையேந்து என்னெல்லாம் கேட்கிறோமோ எல்லாமே அந்த பரக்கத் என்கிற வார்த்தைக்குள் அடங்கி விடுகிறது. அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி இருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு பரக்கத்து தான். ஒரு நேரம் பாருங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பணிவிடையை பார்த்து பெருமானார் மெய்சில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு கண்ணியமா இவ்வளவு அழகா கணவனை நீங்க அரவணைக்கிறீங்களேமான உடனே அந்த நேரம் அவங்க சொன்ன வார்த்தை இன்னி கது ருசிக்து ஹுப்பஹா. ஹதீஜா அவர்களே, உங்களுடைய ஹுப்பை, பிரியத்தை அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்காக தந்திருக்கிறான், வாழ்வாதாரமாக பரக்கத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு அழகான ஒரு நல்ல ஈமானுள்ள மனைவி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானா, அது மிகப்பெரிய பரக்கத். இன்னும் எவ்வளோ பேர் தாய் தந்தை எப்படி போராடுறாங்க, பிள்ளைகளுக்கு மார்க்கு இல்லை, ஒழுக்கமான நட்பு இல்லை, சீரழிகிறாங்களே என்று. அது எவ்வளோ பெரிய வழியாக எல்லாமே இருக்கும். ஆனால் பிள்ளைகள்கிட்ட ஈமான் இல்லை என்றால், சீரழிந்து போறாங்க என்றால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா? அப்ப நல்ல பிள்ளையை நீங்கள் பெற்றெடுத்து வளர்க்குறீங்க, அவங்க சாலிஹா வளர்றாங்க என்றால் அதுவும் ஒரு பரக்கத்து தான். திடீரென்று நமக்கு ஏதோ ஒரு தோல்வி ஏற்படும், ஆனால் அல்லாஹ் அதிலிருந்து ஈஸியா நம்ம மேலே கொண்டு வந்து விடுவான், அதுவும் ஒரு பரக்கத்து தான். ஆக இப்படி ஒவ்வொன்றுமே நமக்கு பரக்கத்தாக, வாழ்வினுடைய அடிப்படையாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு சில வசனங்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்குரிய ரிஸ்கையும் பரக்கத்தையும் எப்படியெல்லாம் அல்லாஹ் நிர்ணயிக்கிறான் என்று. குர்ஆனிலே ஹூத் 11வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், வமா மின் தாப்பத்தின் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. எந்த மனிதனாக இருக்கட்டும், கால்நடையாக இருக்கட்டும், அதனுடைய பரக்கத்தை, அதனுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தீர்மானித்து தான் வைத்திருக்கிறான். வயஅல முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா. என்ன அர்த்தம்? அது ஒரு மனுஷன் எங்கே வசிக்க போகிறான், எங்கே அவன் சென்றடைய போகிறான், எல்லாவற்றையும் குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன், தெளிவான ஏட்டிலே அல்லாஹ் பதிவிட்டு தான் வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் என்ன? ஒரு தாயுடைய வயிற்றிலே அந்த 120 நாட்கள் தானே, அந்த 120 நாட்களாக இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த 3 மாதங்களுடைய கால அளவில் அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் தானே அன்பானவர்களே. அதாவது அவனுடைய ரிஸ்க் என்ன, எவ்வளவு சம்பாதிப்பான், அவனுடைய வாழ்வாதாரம் என்ன, அந்த வாழ்வாதாரத்தில் பரக்கத்தோடு அவன் நகர்வான என்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரு தாயினுடைய வயிற்றிலேயே இருக்கிற அந்த நேரம் அல்லாஹ் எழுதி வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ரிஸ்கை, அவன் செல்லக்கூடிய, வரக்கூடிய, அவன் மூச்சு விடக்கூடிய எல்லா நகர்வுகளையும் அல்லாஹ் பதிவிட்டு வைத்திருக்கிறான். அதே போல அல்லாஹ் தன்னுடைய சிறப்புகளை, தன்னுடைய பண்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தும் போதெல்லாம் அநேகமான இடத்திலே தன்னை எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான் தெரியுமா? 51வது அத்தியாயம் 58வது வசனம், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மதீன். அல்லாஹ் தன்னை ரஸ்ஸாக், வாழ்வாதாரத்தை அள்ளி தரக்கூடியவன், பரக்கத்தை அப்படியே பறந்து விரிய செய்கிறான் என்கிற தன்னுடைய அந்த பெயரோடு அல்லாஹ் இணைக்கிறான். துல் குவத்தில் மதீன், ஆற்றலும் வலிமை மிக்கவனாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரஸ்ஸாக் என்கிற அந்த பெயரை சொல்லுங்கள். யா அல்லாஹ் அன்த ரஸ்ஸாக், உன்னை தவிர, நீ தந்ததை தவிர எங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் பரக்கத்தும் இல்லை. யா அல்லாஹ் எங்களுக்கு வாழ்விலேயும், செல்வத்திலேயும், குடும்பத்திலேயும், வியாபாரத்திலேயும், பயணத்திலேயும், எங்கள் தூக்கத்திலேயும், விழிப்பிலேயும் எல்லாவற்றிலும் நீ அருளையும் பரக்கத்தையும் தா என்று நீங்கள் ஒவ்வொரு நொடியும் நானும் நீங்களும் கேட்க வேண்டும். அப்படிதான் அல்லாஹ் தன்னை கேட்க சொல்லுகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை நீங்கள் படியுங்கள், 67வது அத்தியாயத்துடைய 15வது வசனம். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல தலூலா, அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு லேசாக, ரொம்ப ஈஸியாக எளிதாக்கி வைத்திருக்கிறான். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, அதனுடைய பல பகுதிகளுக்கு நீங்கள் செல்லுங்கள். வகுலு மிர் ரிஸ்கிஹி, வகுலு மின் ரிஸ்கிஹி, அதனுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடுங்கள். வ இலைஹின் நுஷூர், நாடியவர்கள் அல்லாஹ் சொல்றான், நீங்க என் பக்கம் தான் வருவீர்கள், எல்லோரும் என் பக்கம் திரும்பப்படுவீர்கள்.
அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த பூமியை நான் உங்களுக்கு பரக்கத்துக்காகவே படைத்திருக்கிறேன். அந்த பரக்கத்தை என்கிட்ட கேட்டால் மட்டும் போதாது, அதை தேடி நீங்கள் ஓட வேண்டும். நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல இளைஞனாக, நல்ல பண்புடையவனாக நீங்க வாழ நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி நான் முதலிலே சொன்னனே, குர்ஆனிலே பல இடத்திலே வரக்கூடிய ஒரே கருத்துடைய வசனம் 28:82 வசனம். 28:82 யபுசுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திர். இந்த வசனத்தை குர்ஆனை டெய்லி அடிக்கடி ஓதுறவங்க நீங்க குர்ஆன்ல பார்த்திருப்பீங்க. என்ன அல்லாஹ் சொல்றான், நாடியவர்களுக்கு ரிஸ்கையும் பரக்கத்தையும் அல்லாஹ் யபுசுத் அப்படினால் முழுமையாக விரித்து விடுகிறான். அதான் முழுமையாக அவர்களுக்கு அல்லாஹ் பரத்து விரித்து விடுகிறான். அது மட்டுமல்ல வ யக்திர், நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கி விடுகிறான். நோய் நொடிகள்ல இருப்பாங்க, பலகீனத்தில் இருப்பாங்க, நிம்மதியான வாழ்க்கை இல்லை, தூக்கம் இல்லை, இப்படியான ஒரு பலகீனத்தில் அல்லாஹ் சென்று அவங்களை செலுத்தி விடுவான். யார்? அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹுடைய அருளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்தாதவர்கள். அப்படி நாங்க இல்லை இறைவா என்கிற அந்த நிலை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். அன்பானவர்களே, இந்த பரக்கத்துனா என்னங்க? சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே அது அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அவன் புறத்திலே இருந்து தரக்கூடிய மிகப்பெரிய நிஅமத். பரக்கத் என்றால் உங்களுடைய வாழ்வைக்கு, உங்கள் மறுமைக்கு தேவையான A to Z எல்லாம் பரக்கத்து அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கியது. அப்ப அந்த பரக்கத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் எப்படியான ஒரு வாழ்வாதாரத்தை ரிஸ்கையும் அள்ளி தருகிறான். குறிப்பாக ஒரு சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய கஜானாவுல கொஞ்சம் கோதுமையினுடைய அந்த பேக்கேஜ், அந்த ஒரு கவர்ல ஒரு கோதுமை இருக்குது. அடிக்கடி எடுத்து என்ன செய்வாங்க, அதுல இருந்து மாவு பிசைந்து ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்க. எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அது பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த ரிஸ்க் எப்படி என்றால், அவங்க அந்த கஜானாவை எட்டியும் பார்க்கல, அளந்து பார்க்கல. இன்னைக்கு எவ்வளவு அதிகபட்சமா என்ன ஒரு 20-25 கிலோ மூட்டை இருக்கு, அவ்வளவுதானே. அப்ப அவங்க பார்த்தீங்கன்னா பல நாட்கள் அதுல எடுக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் நினைக்கிறாங்க, என்னடா இது இப்படி எடுக்க வந்துகிட்டே இருக்கு, உண்மையில அது எவ்வளவுதான் இருக்கு என்று ஒரு நாள் அந்த பேகை எடுத்து பார்க்கறாங்க. அடுத்த நாள் முதல் அந்த பரக்கத்தை அல்லாஹ் நிப்பாட்டி விடுகிறான். இத்தனை நாள் எங்க வந்துச்சு தெரியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்தான், அந்த ரிஸ்கிலே ஒரு பரக்கத்தை, அந்த ஒரு வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு தந்தான். அளந்து பார்க்கும் போது அந்த பரக்கத்தை அல்லாஹ் ஸ்டாப் பண்ணிட்டான் என்கிற ஒரு செய்தி நம்மால படிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறான். நல்ல சம்பாதிக்கும், நல்லா படிச்சு எல்லாம் டாப்ல போன ஆசைப்படுறான். ஆனா அல்லாஹ் நாடாமல் அவனுக்கு எதுவும் நடப்பதில்லை. நம்ம என்னதான் வாழ்வாதாரத்துக்கு போராடினாலும், பரக்கத் அல்லாஹ்ட்ட கேட்டாலும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது வஅலம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா யன்ஃபஉக பிஷைஇன், ஒரு சமூகமே உங்களுக்கு நன்மை நாட ஓடி வந்தாலும் அல்லாஹ் நாடாமல் உங்களுக்கு அது கிடைக்காது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பரக்கத்தை அல்லாஹ் தர முடியும். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியும் தொடர்ந்து சொன்னார்கள், லன் தமூது நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்குஹா வ அஜலுஹா, ஒரு மனிதனுடைய அஜல், காலத்தவணை, ஆயுள் முடியாம அவனுக்கு மரணம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ரிஸ்க், நம்ம கடைசியா என்ன சாப்பிடணுமோ, நம்ம ரிஸ்க் நம்ம தலையில அந்த 120 நாள்ல நம்முடைய தாயின் வயிற்றில் நம்ம இருக்கும்போது அல்லாஹ் என்ன எழுதினானோ அது நடக்காம கடைசியா ஒரு சொட்டு மிடர் தண்ணியை நீங்க தொண்டையில இறக்கித்தான் நீங்க ஆகணும். அதுவரை உங்க ரிஸ்க் தான் என்பதை அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் அதை நீங்கள் பெறாமல், அதை நீங்கள் உணராமல் உங்களுக்கு மௌத்து கிடையாது. ஒவ்வொருத்தருமே அந்த அஜல் முடிந்து விட்டால் என்னத்தான் புலம்பினாலும் அந்த ஒரு சொட்டு தண்ணீர் கூட தொண்டைக்குள் இறங்காது. அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அதான் ஒரு மனிதன் மரணத்தை விட்டு விரண்டு ஓடுவதை போல ரிஸ்கை விட்டு விரண்டு ஓடுவான். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? லவ் அன்ன இப்ன ஆதம் ஹரப மின் ரிஸ்கிஹி கமா யஹுர் மினல் மவுத். மௌத்தை யாரா விரும்புவாங்களா? மௌத்தை யாரும் நேசிப்பதில்லை. ஏன்? இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், இன்னும் ஆரோக்கியமா நடக்கணும் என்றெல்லாம் யோசிப்பார்கள். ஆனா அதே போல ஒரு நேரம் ரிஸ்கை விட்டு அவன் விரண்டு ஓடுகிறான். ஆனால் எப்படி கண்டிப்பா மவுத்து அவனை சந்திக்குதோ அதே போல அல்லாஹ் உங்க தலையில எழுதின அந்த ரிஸ்கையும் வாழ்வாதாரத்தையும் நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அந்த ரிஸ்கை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான். அப்படிதான் தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடிய மக்களுக்குள்ள ரிஸ்கை விஸ்தாரப்படுத்துவான், அதை அவர்களுக்கு பெருக்கிக் கொண்டே இருப்பான். நினையாபுரத்தில் அந்த ரிஸ்கை அல்லாஹ் வழங்குவான். எத்தனை வரலாற்று சம்பவங்கள் நீங்கள் படிக்கலாம். தலைப்பிற்குள் போவதற்கு முன்னால் ஒரு இரு சம்பவத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே பசியில வாடி வதங்கி நிற்கிறார்கள்.
திண்ணை தோழர்கள் தானே. இன்னைக்கு உம்ராவுக்கு போனால் அந்த ரவுலா ஷரீஃபிலே அந்த திண்ணை சஹாபாக்கள் வாழ்ந்த இடம் அப்படியே இன்னும் இருக்கிறது. அஸ்ஹாபு சுஃபா தானே. பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள். நம்ம மாதிரி இந்த பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் உட்கார்ந்தா கூட அடைஞ்சிரும். ஆனா அங்க அவர்கள் 70-80 பேர் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆள் படுத்தா அப்படியே இந்த மினா டென்ட்டுக்கெல்லாம் ஹஜ் டைம்ல பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பெட்டை கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஏன் மேல காலை போடாத, இங்க வராத, கொஞ்சம் பேக தள்ளி வை, சுபஹானல்லாஹ். ஆனா அந்த 70-80 திண்ணை சஹாபாக்கள் அந்த திண்ணையிலேயே வாழ்க்கையை கழித்து இருக்கிறார்கள். அவ்வளவு நெருக்கடி, பசியும் பட்டினியும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு. ஒரு நாள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, நம்மளையும் சில பேருடைய உடல் வாகு இருக்கும். அதாவது ஒரு நேரம் பசியை தாங்க முடியாம கை காலெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிக்கும். அப்படியாக ஒரு பசியவே தாங்காத ஒரு மனிதர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. ஒரு லொஹருடைய நேரம், அந்த லொஹருடைய நேரத்தில் அப்படியே பள்ளியினுடைய திண்ணையில அமர்ந்து கொண்டு அப்படியே முகமெல்லாம் வாட்டத்தோடு அப்படியே நிற்கிறாரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அப்படியே நிற்கும் போது அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, உமர் ரலியல்லாஹு வராங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வராங்க. எல்லார்கிட்டையும் குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப பசியா டயர்டா ஒரு ஃபீவரிஷா வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். பார்த்த உடனே உங்க முகம் தெரிஞ்சுக்குவீங்கல்ல, என்ன பாய் கொஞ்சம் முடியாம இருக்கீங்களா, என்ன எதுவும் ஒரு டயர்ட்னஸ்ல இருக்கீங்களா அப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். நம்ம பேசினாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி நம்முடைய உடல் வாகை அவங்க கண்டுபிடிக்கட்டுமே, பசியில தான் இதை கேட்கிறோம், அவங்க விளங்கிக்குவாங்கன்னு அவர் குர்ஆன் ஆயத்தை கேட்கிறாரு, விளக்கம் கேட்கிறாரு. ஆனா 3 பேரும் அடுத்தடுத்து வந்தவங்களுமே அதை புரிஞ்சுக்காம ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி போறாங்க. ஆனா இதை ஓரமாக இருந்து பார்க்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்ணீர் துளியால் மிதக்கிறார்கள். யா ரப், உனக்காகத்தானே இந்த சமூகம் இப்படியான சிரமத்தையும் கஷ்டத்தையும் மேற்கொள்கிறார்கள். நீ நேசிக்க வேண்டும், நீ அரவணைக்க வேண்டும் என்கிற ஒரே ஆசைத்தானே இறைவா, இவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக என்று கண்ணீர் மலைகளால் பெருமானார் பிரார்த்தித்தார்கள். அபூ ஹுரைரா, இங்கே வாங்க, வீட்டுக்கு செல்லுங்கள். ஒரு அதாவது இருவர் அருந்தக்கூடிய பால் கோலை இருக்கும், ஒரு பால் சொம்பு இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்கன்றாங்க. ஒரு 2 பேர் நிம்மதியா குடிக்கலான்னு வைங்களேன். அந்த மாதிரியான ஒரு உணவு தான் அது. பார்த்தா 70 சஹாபாக்களை பெருமானார் கூப்பிடுறாங்க. 70 திண்ணை சஹாபாக்களை பெருமானார் என்ன செய்யறாங்க, அவர்கள் அழைத்து எல்லாருக்கும் அந்த உணவை தருகிறார்கள். பார்த்தா என்ன நினைப்போம், ஒரு 10 பேர் சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே பந்தியில் இருக்கிறோம், பார்த்தா 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. லாஸ்டா நீங்க தான் இருக்கீங்க, நம்ம இன்னைக்கு சாப்பாடு போச்சு, நமக்கு இனி ஒண்ணுமே கிடையாதுன்ற அந்த நிராசைக்கு வந்து விடுவார்களா இல்லையா? அதே மாதிரி தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அதாவது நமக்கு இனி எதுவும் கிடைக்காது, எல்லாரும் குடிக்கிறாங்க 2 பேர் அருந்தலாம், ஆனா எல்லாரும் தொண்டை அடைக்கிற அளவுக்கு குடிக்கிறாங்க. கடைசியாக எல்லாரும் குடித்து விட்ட பின்னால் எல்லாரும் சாப்பிட்டாங்களா குடிச்சிட்டாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் யா ரசூலல்லாஹ், நீங்களும் நானும் தான் மீதம் இருக்கிறோம், ஓகே அபூ ஹுரைரா நீங்க அருந்துங்கள் அந்த பாலை சொல்றாங்க. அந்த பால் கோவலை வாங்கி அருந்துகிறார்கள். அப்படியே அவர் சொல்றார், என் வாழ்வில் இவ்வளவு நிரப்பமாக நான் ஒரு உணவை அருந்தியதில்லை, தொண்டையில அடைக்கிற அளவுக்கு நான் அருந்து விட்டேன். எடுத்து பார்க்கிறேன், மீண்டும் நாங்கள் கொண்டு வரும்போது என்ன அளவு இருந்ததோ அதே அளவு அந்த பால் அந்த கோவலையில் இருக்கிறது. பெருமானார் அருந்தினார்கள். கடைசியாக அந்த பால் நிறைவடைந்தது என்று நாங்கள் ஹதீதிலே பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஏராளமான வரலாறுகள். அப்ப அந்த பால் கோவலை இருவர் அருந்தியதை 70 பேர்கள் அருந்தினாங்க என்றால் அதுதான் பரக்கத். கொஞ்சம் ஒரு 5 பேர் 10 பேர் சாப்பாடு தான் போட்டிருப்பீங்க, திடீர்னு ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துருவாங்க. ஏதோ பிஸ்மில்லான்னு சொல்லி எடுக்கும்போது ஒரு பொருளை நம்ம ஆரம்பிக்கும், ஏன் பிஸ்மில்லா, அல்லாஹ் அதுல குறைவிலையும் நிறைவை தருவான். உங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பளம், ஆனா நீங்க வாழ்ற வாழ்க்கை 1 லட்சத்துக்கு உள்ள வாழ்க்கை வாழுவீங்க. ஆனா லட்சமே சம்பாதிப்பான், ஆனா நோய் நொடி கஷ்டம், கடைசி 10 நாள்ல கையை பிடிச்சிட்டு இப்படியான அதாவது நிறைய இருந்தாலும் அவனுக்கு அதுல பரக்கத் இருக்காது. ஆனா உண்மையான பரக்கத் குறைவிலையும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை அள்ளி தருவான். அப்படிப்பட்ட அந்த உணர்வைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படிதான் பல நேரங்களில் சஹாபாக்கள் அல்லாஹுடைய அருளையும் ரிசுக்கையும் அவங்க முழுமையாக பெற்றார்கள். இனி வாங்க 10 பண்புகள் என்ன, ரிசுக்கை பரக்கத்தை நம்ம எல்லாரும் கேட்கிறோம், அது கிடைச்சிட்டா நம்மை விட பாக்கியசாலிகள் கிடையவே கிடையாது. அப்படி ரிசுக்கை அதிகப்படுத்தக்கூடிய 10 பண்புகளில் முதன்மையானது என்ன தெரியுமா, அத்தக்வா, இறையச்சம். சுப்ஹானல்லாஹ். பேசி நம்ம பல நேரம் கேட்டு விட்டாச்சு, ஆனால் உண்மையிலேயே பேசுற நானும் கேட்கிற நீங்களும் அந்த இறையச்சத்தினுடைய அந்த அடிப்படையிலே தான் வாழ்றோமா? தக்வா என்றால் என்னங்க, ஒரு செயலை ஹௌஃபன் வ ரஹ்பா, அல்லாஹ்வை பயந்து மட்டுமல்ல ஆர்வத்தோடையும் அச்சத்தோடையும், அல்லாஹ் பயந்து தான் இன்னைக்கு நாம் அமல்களை செய்கிறோம். ஆனா என் ரப்பு எனக்கு இவ்வளவு அருள் செய்துட்டானே, நான் இன்னும் நிறைய அமல்களை செய்வேன் என்ற உறுதிமொழியோடு அல்லாஹ்ட்ட நெருங்குறீங்களே, அதுதான் உண்மையான இறையச்சம். அப்படிப்பட்ட இறையச்சம் இருந்து அல்லாஹ் பார்க்கறான் கண்காணிக்கிறாங்கிற அந்த இஹ்சானியத் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ரிசுக்கை வாழ்வாதாரத்தை கணக்கில்லாமல் தருவான்.
வசனங்களை பாருங்கள். 65வது அத்தியாயம் 2 மற்றும் 3வது வசனம். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குரிய சிக்கல்களை, சிரமங்களை நீக்கி விடுகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதே ஆயத்தை எத்தனை முறை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றீங்க, பா இந்த மாதிரி ரொம்ப சிரமமா இருக்குது, ஒரு பெரிய டென்ஷன்ல மாட்டிக்கிட்டேன், பரவாயில்லைங்க, நீங்க இந்த மாதிரி இப்ப இருங்க, இந்த மாதிரி வாழுங்க, உங்களுக்கு சிரமங்கள்லாம் போயிரும்னா ரொம்ப மனசு ராகத்தாயி போவாங்க. ஏன்? ஒருத்தர் ஆறுதலா பேசுறாரு. ஆனா அல்லாஹ் சொல்றான், யஜ்அல் லஹு மக்ரஜா. உங்கள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் உங்களை வெளியேற்றி விடுவான். உன்கிட்ட இறையச்சம் இருக்கா? அல்லாஹ்க்கு பயந்து நன்மையை செய்றீங்களா? அல்லாஹ்க்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுறீங்களா என்று அல்லாஹ் பார்க்கிறான். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். நினையாபுரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? ரிஸ்க் என்ற வார்த்தையை பாருங்கள். நினையாபுரத்தில் நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு கடையை ஆரம்பிச்சு மாசம் ஒரு 30,000 40,000 கிடைக்கும். ஆனா அல்லாஹ் அந்த கடையில உங்களுக்கு அதை விட பல மடங்கு வருமானத்தை கொடுப்பான். ஒரு கடை ஆரம்பிப்பீங்க, ஒரு வருஷத்துல 10 கடையா மாறிடும். நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. உங்கள் தொழுகைக்காக, உங்கள் இஸ்திகாமத்துக்காக, உங்கள் நேர்மைக்காக, அமானித பேணுதலுக்காக அல்லாஹ் இப்படி உங்களுக்கு ரிசுக்கை தருவான். அப்படிதான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலே அல்லாஹ் ரிஸ்கை நினையாபுரத்திலே தந்தான். ஏன்? அந்த தாய் இறையச்சத்தின் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். மெஹராபிலே இருக்கும்போது அந்த ரிஸ்க், அந்த உணவு தட்டை வைத்து சாப்பிடுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அன்னாலைக்கு ஹாதா, எங்கே அம்மா உங்களுக்கு இது வந்தது? இது அல்லாஹ் தந்த, எனக்கு வந்த ஒரு பரக்கத், அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத் என்று சொல்றான். எங்க இருந்து வந்தது தெரியாது, அல்லாஹ் தந்தானா இல்லையா? ஏன்? அவங்கள்ட்ட இருந்த இறையச்சம் தான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இப்படி பேசுறான் பாருங்க. 7வது அத்தியாயத்துடைய 96வது வசனம். 7:96. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். அந்த ஊர் மக்கள், ஒரு நபியினுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. வானத்திலிருந்து பரக்கத்துகளை நாம் அள்ளி கொடுத்திருப்போம். என்ன அவங்கள்ட்ட இருந்திருக்கணும்? இறையச்சமும் அதே போல ஈமானும் இருக்கணும். வலாக்கின் கذبு, அவர்கள் அல்லாஹ்வை பொய்ப்படுத்தினார்கள். ஃபஅഖதுனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் பொய்ப்படுத்தியதால் அவர்களை என்ன செஞ்சான்? அவர்களை இழிவான நிலைக்கு தள்ளினான். அப்ப இறையச்சம் இருந்தால் அல்லாஹ்ட்ட நம்ம அதாவது நினையாபுரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? ரிஸ்கையும் பரக்கத்தையும் பெற முடியும். இரண்டாவது பண்பு என்ன? கஸ்ருல் இஸ்திக்ஃபார். அதிகமான பாவ மன்னிப்பு தேடுவது. ரமலான் முடிந்து விட்டால் அதோட தௌபா, அதோட பிரார்த்தனையை குறைத்துக் கொள்கிறான். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. காலமெல்லாம் கதறி கதறி தௌபா தேடுவார்கள். மாலையிலேயும் காலையிலேயும் பயணத்திலேயும் ஊரிலேயும் வீட்டிலேயும் பள்ளியிலேயும் அவர்கள் கையேந்தினால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழாமல் இருக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் இஸ்திக்ஃபார் தேட தேட அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான். ஒண்ணே இல்ல, அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்க, யா அல்லாஹ் எனக்கு செல்வம் வேணும், நேரா கேட்காதீங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, என் பாவத்தை பொறுத்துக்கொள் யா அல்லாஹ், அடுத்த வார்த்தை எனக்கு நீ செல்வத்தை கொடு, எனக்கு ஒரு பரக்கத்தை தா என்று நீங்கள் பாவ மன்னிப்பு தேட தேட அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை அள்ளி தருவான். பாருங்க, அழகான வசனம். இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 71வது அத்தியாயத்துடைய 10, 11, 12வது வசனம். 71ல 10, 11, 12. ஃபகுல்துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். நீங்கள் உங்கள் ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் தேடினால் இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். அப்படி அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் தேடிட்டா என்ன கிடைக்குமா? யுர்சிலுஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு அவன் அருளை தருகிறான். வயும்திதுக்கும் பி அம்வால், இஸ்திக்ஃபார் தேடினால் உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை அதிகப்படுத்துகிறான். வபனீன பி அம்வால், பொருளாதாரத்தை தருகிறான், பிள்ளை செல்வங்களை தருகிறான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், உண்மையிலே நம்முடைய உள்ளத்தை உருக்கக்கூடிய வசனம் இது. உங்களுக்கு பல சொர்க்கத்தை தருகிறான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு பல ஆறுகளையும் அல்லாஹ் தரான். இவ்வளவையும் அல்லாஹ் தரான். என்ன செய்யணும்? என்ன செஞ்சா அல்லாஹ் கொடுப்பாங்கறான்? இஸ்திக்ஃபார் தேடுங்கள். காலை அஸ்தகுஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, காலை 100 மாலை 100. எத்தனை பேர் லைஃப்ல தொடர்ச்சியா ஓதுறோம்? என்னையும் சேர்த்துக்கொண்டு என்னைக்காவது ஓதுறேன், ஞாபகம் வந்தா ஓதுறேன், ரெகுலரா. பெருமானார் ஓதி இருக்கிறார்களே, இஸ்திக்ஃபார் தேடுங்க, தௌபா தேடுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வாதாரம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்கினான். யூனுஸ் நபியினுடைய வரலாறு தெரியும் தானே? மக்களுக்கு அதாபை இறக்கிறியா அல்லாஹ்னே அவர் கிளம்பி போயிட்டாரு.
மக்கள் எல்லாம் மேகம் கருண்டு இருண்டு வருது, அப்படியே அலறாங்க. தன்னுடைய கால்நடைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைத்து கொண்டு வெட்டை வெளியிலே அழுகிறார்கள், இஸ்திக்ஃபார் தேடினார்கள். அல்லாஹ் வர இருந்த அதாபை தன் பக்கம் எடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆல்ரெடி இருந்த நிஅமத்தை விட பல மடங்கு ஆக்கி தந்தான். என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடினார்கள். துவா இன்னைக்கு சலாம் கொடுத்த பிறகு ஜும்மாவுடைய நாள்லயே பார்க்கிறோம், திபுதிபுன்னு எழுப்பி ஓடுறாங்க மனிதர்கள். வேலைகள் இருக்கலாம், எல்லாரும் பிஸி ஷெட்யூல்ல தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 2 நிமிடம் கண்ணீரை கொட்டி அல்லாஹ்ட்ட மன்றாட நமக்கு எல்லாம் என்ன 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 நமக்கு தேவை, என்ன என்ன நமக்கு சிரமமாகி விட்டது, அதுதான் அடிப்படையான தேவை தோழர்களே. அப்படி நம்ம இஸ்திக்ஃபார் தேட வேண்டும். பெருமானார் சொன்னாங்க பாருங்க, வ இன்னல் அப்த ல யுஹ்ரமு ரிஸ்க் பிதம்பி யுஸிபு. ஒரு மனிதன் செய்கிற தவறால் பாவங்களால் அவனுக்கு வழங்கப்படுகிற பரக்கத்தை ரிஸ்கை அல்லாஹ் நிப்பாட்டி விடுவான், ஸ்டாப் பண்ணிடுவான். அப்ப நம்ம தௌபா தேடாம பாவங்கள்லயே இருந்தா அல்லாஹ் நமக்கு தெரியாமையே நமக்கு வர இருக்கிற ரிஸ்கை அல்லாஹ் தடுத்து விடுவான். அல்லாஹ் தடுத்ததை ஒரு காலமால பெற முடியாது. பாருங்க, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா, அவங்க பெரிய ஒரு அறிஞர். அவங்கள்ட்ட சில பேர் கேட்குறாங்க, ஒரு கூட்டம் வருகிறது, அதுல இருக்கிற ஒருவர் சொல்றார், எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தைய நாங்கள் பெற என்ன செய்ய? அவர் சொல்றார், நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அடுத்தவர் நிற்கிறார், எங்க ஊர்ல மழையே இல்லை, நாங்க என்ன செய்ய? இஸ்திக்ஃபார் தேடுங்கள். மூணாவது ஒரு கூட்டம் வருது, எங்க ஊர்ல ஓவர் வறட்சி, பொருளாதாரமே இல்லை, அவங்களுக்கும் நீங்க பாவ மன்னிப்பு. இப்படி யார் கேட்டாலும் இதே தான் பதில். அப்போ மாணவர் கேட்கிறாரு, என்ன ஆலிம் அவர்களே, அறிஞரே, யார் கேட்டாலும், குழந்தை கேட்டாலும் பாவ மன்னிப்பு தேட சொல்றீங்க, மழை இல்லைனாலும் அதுக்கு இது தௌபா தேட சொல்றீங்க. அப்ப அந்த நேரத்தில் அவங்க ஓதுன வசனம் தான் 71 10 11 12 மேல ஓதி காமிச்சோம் இல்லையா? அல்லாஹ் சொல்ற, இஸ்திக்ஃபார் தேடினால் மழையை கொடுப்பேங்கிறான், வறட்சியை போக்குவேங்கிறான், பிள்ளை செல்வங்களை தருவதாக வாக்களிக்கிறான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இஸ்திக்ஃபார் தேடுங்கள். அப்படியே பயணிக்கிறீங்களா வாகனத்துல, அஸ்தகுஃபிருல்லாஹ், வேறு ஒரு அஸ்தகுஃபிருல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அப்படி இஸ்திக்ஃபார் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யலாம்? பரக்கத்தை பெறலாம். மூன்றாவது பண்பு என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ் முத்தவாத்திர். முத்தவாத்திரான ஹதீஸ்னா என்ன? ஒரு சஹீஹான ஹதீஸ் பல அறிவிப்புகள்ல வரும். ஒரே ஹதீஸ், ஒரே கருத்து தான், பல சஹாபாக்கள் அறிவித்து வரக்கூடிய ஹதீஸை ஹதீஸ் முத்தவாத்திர். அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இந்த பலமுறை பயான்ல கேட்டிருப்பீங்க, மன் சர்ரஹு ஐ யப்சுத லஹு ஃபி ரிஸ்கிஹி, யாருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் ரிஸ்க் அதிகமாக இருக்கணுமோ, அல்லது ஐயுன் ஸலஹு ஃபி அஸரிஹி, நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், பரக்கத்தான ஆயுளும் பரக்கத்தான செல்வம் யாருக்காவது வேணுமா? இப்படி ஒருத்தவங்க நம்மகிட்ட கேட்டா யாராவது வேணான்னுவாங்களா? ஒரு 90 வயசு கிழவங்கள்ட்ட, வயசானவங்கள்ட்ட போய் கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க? ஆமா வேணும் வேணும், இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நான் வாழ்றேன், இன்னும் எனக்கு பொருளாதாரம், எல்லாம் ஆசைப்படுறது 2 தான். அப்ப அது உங்களுக்கு வேணுமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டுட்டு ஆமான் சஹாபாக்கள் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஃபல் யஸில் ரஹிமஹு, தங்களுடைய உறவுகளை சேர்த்து கொள்ளட்டும், உறவுகளை பேணி கொள்ளட்டும். மூன்றாவது விஷயம் அதுதான், உறவுகளை பேணி வாழுங்கள், பரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். பெருமானாருடைய இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து பல முறை வெளிப்பட்டதால தான் பல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, பல அறிவிப்பு தொடரில் ஒரே செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீண்ட ஆயுள் எல்லாரும் விரும்புறோம், நீண்ட ஆயுள் வாழ்ந்தா மட்டும் போதாதுங்க. எவ்வளோ பேருக்கு சின்ன வயசுல நோய்களும் கஷ்டங்களும் படுக்கையிலும் போயிடுறாங்க. நேற்றைக்கு கூட 2 நாள் முன்னாடி தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் காலில் திடீர்னு ஆக்டிவா பைக்கை போட்டுட்டாரு. பார்த்தா காலுடைய அந்த முட்டு எலும்பு, விரல் எலும்பு எல்லாம் உடஞ்சி காலே ஒரு மாதிரி இதாயிடுச்சு. அவர் பைக்கு அவரு வேலையை போட்டுக்கிட்டார். ஒரு மனுஷன் திடீர்னு நல்லா நடக்கிறான், ஓடுறான், திடீர்னு படுக்கையில போயிடுறான். அப்ப அல்லாஹ் தான் நம்மள்கிட்ட பாதுகாப்பை தருகிறான். அப்ப இது பரக்கத்தானே. வாகனத்துல போற திடீர்னு எதுவும் ஆகாம இருக்க. அதே மாதிரி ஒரு சகோதரங்க பிளாட்ஃபார்ம் நடந்து போறாரு, வேகமா போன பைக்கு பிளாட்ஃபார்ம்ல ஏறி அவர் மேல இடிச்சு முதுகெலும்பு உடைஞ்சிருச்சு. ஒரு கேரளா சகோதரர், சுப்ஹானல்லாஹ். அப்ப அவர் அப்படியே வாழ்க்கையே சீர்குலைந்து போயிடுச்சு அவருக்கு. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? ஒரு பாதுகாப்பை தருகிறான். நீங்க வாகனத்துல ஏறுறீங்க, இறங்குறீங்க, எப்போ? அது அல்லாஹ் தரக்கூடிய பரக்கத். அது உங்களுக்கு கிடைக்கணுமா? நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் உங்களுக்கு நிறையான செல்வத்தை தரணுமா? உறவை பேணி கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு உங்க மாமாட்ட, உங்க சித்தப்பாட்ட, உங்க ரத்த பந்த உறவுகள்கிட்ட போன் போடுங்க, பேசுங்க, பழகுங்க. உண்மையிலே மன அழுத்தமெல்லாம் பறந்து ஓடிவிடும். தெரிஞ்ச ஒரு சகோதரர் எவ்ரி சண்டே அவங்க அண்ணன் தம்பிங்க ஒன்னா மீட்டிங் பண்ணி அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமா.
இஸ்லாமை மறந்து ஆட்டம் பாட்டங்கள் அல்ல, ஹலாலான முறையில் அந்த நட்பையும் அந்த பாசத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர் அப்படிதான், எங்களுடைய ஃபேமிலி கெட் டுகெதர் ஒரு பயான் வைங்க, நீங்க வந்து பயான் கொடுங்க, பயான் செய்யறாங்க, அவங்களுக்குள்ள சாப்பிட்றாங்க, நல்ல விஷயங்களை பேசிக்கிறாங்க, கலைஞ்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை எல்லாம் உருவாக்குறாங்க. இன்னைக்கு நாம கூட அந்த அண்ணன் கிட்ட பேசுறது இல்லை. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் என் தாய் கிட்ட சில பொருளாதார பிரச்சனைனால பேசாமையே இருக்கேன், மகள் தாய் கிட்ட பேசல. அப்ப எங்கே நாம் சென்று கொண்டு இருக்கிறோம்? எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்களை பேச, கரெக்டா இபாதத், கரெக்டா தொழுகை, ஆனாலும் சில நபர்கள்ட்ட முறைத்து கொண்டு கோவித்து கொண்டு தான் வாழ்றோம். அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். சில வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹ் நீண்ட ஆயுள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹ் ஒரு நல்ல வயசு வாழ்ந்திருக்கிறாங்க. அப்துல்லா பின் அம்ர், அஸ்மா பின் அபி பக்கர், துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இந்த சஹாபாக்கள் எல்லாம் நிறைய ஆயுள் வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இவர்கள் அன்றாடம் உறவுகளை பேணி வாழ்ந்திருக்கு. டெய்லி யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு போவாங்க, அவங்களுடைய சிரமங்களா இருந்தால் அதை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய டெய்லி ரொட்டேஷனான வாழ்வில் உறவுக்கான நேரத்தையும் ஒதுக்கினாங்க. அல்லாஹ்வுடைய அருள் இவங்களுடைய இந்த ஹதீஸுடைய பிரதிபலிப்பாக இவங்க ஆயுளில் அல்லாஹ் பரக்கத்தை செய்தான். சுப்ஹானல்லாஹ். அப்படி உங்களுடைய உறவை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. நான்காவது, அல் இன்ஃபாக்கு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில நிறைய தர்மங்கள். நம்ம மர்கஸில் உலு மாஷா அல்லாஹ் பள்ளி கட்டிட்டு இருக்காங்க, மக்களுடைய தர்மம் தான். இப்படி நாளுக்கு நாள் பள்ளிகள், நாளுக்கு நாள் மர்கஸுகள், எங்கு பார்த்தாலும் மக்களுடைய பொருளாதார அந்த உதவிதானே தோழர்களே. அப்படிப்பட்ட அந்த தர்மம் ரமலானுக்கு மட்டும் இல்லை. ஒரு சில நேரம் மக்கள் சடைகிறார்கள், அப்படி என்ன இப்பதானே இங்கே கொடுத்த, அதுக்குள்ள நம்மளும் மக்களுடைய தோது பார்த்து தான் கேட்க வேண்டும், ரொம்ப தேவைக்கு தானும் கேட்க வேண்டும். ஆனா ஒரு நேரம் நாம சடைவடைகிறோம் என்றால் அது நிச்சயமாக தவறுதான் என்பானவர்களே. அல்லாஹ் ஒரு காரியத்தை நம்மகிட்ட கொண்டு வாரான் என்றால் அதற்கு நம்ம தகுதியானதானா இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை கொடுக்கிற இடத்துல வைச்சிருக்கிறாங்கிற அந்த அடையாளம் தான். அப்படி நீங்க அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்ய செய்ய அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுக்காக நீங்க கொடுக்குறீங்க, என்னைக்காவது அல்லாஹ் உங்களை ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆக்கி இருக்கிறானா? இருக்கிற காசுல ஏதோ ஒண்ணு கொடுத்திருப்பீங்க, மாஷா அல்லாஹ், உடனே அடுத்த வாரமே வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க தர்மம் செய்யற அளவுக்கு அல்லாஹ் உங்களை ரெடி பண்ணிடுவான். கண்கூடாக பார்க்கிற விஷயங்கள் இவைகள் எல்லாம். ஒரு நாள் ஒரு மலக்கு இரண்டு மலக்குகள் ஒருவருடைய வாழ்வுக்கு வருகிறார்கள். ஒருவன் அல்லாஹ்வுக்காக தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். மலக்கு சொல்வார், யா அல்லாஹ், இவனுக்கு நீ ரிஸ்கை பரக்கத்தை அள்ளித்தா, உனக்காக தருகிறான். இன்னொருவர் சொல்லுவார், அவன் தர்மம் செய்யாதவனாக கஞ்சனாக இருந்தால், யா அல்லாஹ், நீ வழங்குகிற இறக்குகிற பரக்கத்தை யா அல்லாஹ் இவனுக்கு நீ நிப்பாட்டி விடு, உனக்காக இவன் எதை கேட்டாலும் தர்மம் செய்வதில்லையே, தனக்கு என்றே வைத்துக் கொள்ளுகிறானே என்று அந்த மலக்கு சபிப்பார். தர்மத்தை பற்றி நிறைய பாடங்களை நாம் படிக்கிறோம். உதாரணமாக 34, 39வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்கு அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்துவான் தெரியுமா? அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்தார்களே அவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இது 4வது விஷயம். 5வது, அல்லாஹ் உங்கள் ரிஸ்கை அதிகப்படுத்த வேண்டுமேயானால் நிச்சயமாக நம்முடைய அமல்களால். எப்படி பாவங்கள் செய்ய செய்ய ரிஸ்கை அல்லாஹ் குறைப்பானோ, நீங்க அமல் இந்த நேரம் ஒரு மணி நேரம் இங்க உட்கார்றீங்களா, மாஷா அல்லாஹ், இந்த 1 மணி நேரம் இங்க உட்கார்ந்தது உங்களுக்கு பரக்கத்தா இல்லையா? ஏதோ உங்க லைஃப்ல அல்லாஹ் நீங்க நினைக்காத வகையில ஒரு பரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்து தான் இங்க இருந்து அல்லாஹ் உங்களை கிளப்புவான். பெருமானார் அப்படியே சொல்றாங்க பாருங்க, இன்னல்லாஹ தஆலா யகூல், ஹதீஸில் குத்ஸி அல்லாஹ் சொல்வதாக 5வது விஷயம், வணக்க வழிபாடுகளில் உள்ளத்தை அதிகப்படுத்துவது பரக்கத்தை பெற்று தரும். அதான் ஆதமுடைய மகன் தஃப்ரஹுல் இபாதா, ஆதமுடைய மகனை பார்த்து அல்லாஹ் ஒரு நாள் சந்தோஷப்படுவான். ஏன்? அவனுடைய இபாதத்தால் அமலன் சதுருகனா, அவன் உள்ளத்தை அல்லாஹ் மன நிறைவால் நிரப்பி விடுகிறான். யார் ஒருவர் அல்லாஹ்வை வணங்குற காரியத்தில் இருப்பார்களோ, ஒரு நாள் அமல் செய்யறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, திக்ர் செய்யறாங்க, அவங்களுடைய உள்ளத்தை அமலன் சதுருகனா, அவங்க உள்ளத்தை அல்லாஹ் அப்படியே செல்வத்தால, கினன் என்றால் செல்வம் மட்டுமல்ல, மன நிறைவாக ஃபுல்ஃபில்லான மனசோடு அல்லாஹ் வெளியேற்றுகிறான். அப்படிதான் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். ஒரு நாள் சஹாபாக்கள் இளைஞர்கள் பள்ளியிலே குழும்பி அப்படியே அவங்களுக்குள்ள குர்ஆன் திலாவத், மார்க்க உபதேசங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பெருமானார் கேட்டாங்க, என்னப்பா எங்கே உட்கார்ந்துருக்கு, என்ன செஞ்சுருக்கீங்க? என்ன ஒன்று, நாங்கள் எங்களுக்குள்ள மார்க்கத்தை பேசி கொண்டு இருக்கிறோம் யார் ரசூலல்லாஹ். மீண்டும் மீண்டும் அதையே கேட்கிறார்கள். அப்போது ஒரு சஹாபி எழுப்பி கேட்கிறாங்க, ஒரு இளைஞர், ஒரு மாணவர், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் மீண்டும் மீண்டும் இதையே கேட்கிறீர்கள்? அப்போது சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ்வை நினைக்க, அல்லாஹ்வை பற்றி பேச இங்கு ஒன்று கூடி இருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அர்ஷில் அமர்ந்து உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மஜ்லிஸை தான் நாமளும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் இதை விட, இப்ப உலகத்தில் இருக்கிற மஜ்லிஸை விட
ஏன் இந்த மக்கள் குறைவாவோ அதிகமாவோ ஒரு தொடர்ச்சியா ஒரு பயான் வைக்கிறாங்க? இந்த மஜ்லிஸை போல ஒரு பரக்கத்தான மஜ்லிஸ் கிடையாது. அப்படி சொன்னாங்க. அல்லாஹ் அரிசில வைத்து உங்கள் ஒவ்வொருவர்களையும் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். பார்த்தீர்களா எவ்வளவு பேர் பிஸியின் வேலை வெட்டின்னு போறாங்க. என் அடியான் எதுவுமே வேணாம், என் பரக்கத்து தான் வேணும் என்று எனக்காக அமர்ந்திருக்கிறானே என்று நம்மை அல்லாஹ் சிலாஹிக்கிறான். அப்படி உங்களை பத்தி அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கான்பா என்பதை சொல்லத்தான் நான் வந்தேன். ஒன்னு சஹாபாக்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். தொடர்ந்து சொல்றாங்க, அல்லாஹ்வை வணங்க நீங்க உபரியான அமல்கள் செய்றீங்க. 6 நோன்பு முடிஞ்சாச்சா, சரி வியாழக்கிழமை நோன்பு வைப்போம், அல்லது உபரியான முறையிலே நம்முடைய அமல்களை கொஞ்சம் செய்வோமே என்று வர வர உங்கள் ஏழ்மை அல்லாஹ் போக்குவான், மனசை நிறைவாக்குவான், ஏழ்மையை போக்குவான். கடைசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், எச்சரிக்கை, பிஸி பிஸி என்று போறோமே அல்லாஹ்வை மறந்து. பெருமானார் எச்சரித்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் வறுமையையும் அந்த பிஸி என்கிற அந்த நெருக்கடியும் அல்லாஹ் தந்து விடுவான். ஷுக்லன் மேலும் அவங்களுக்கு பிஸியையும் அவங்களுக்கான ஏழ்மை அல்லாஹ் அப்படியே ஆக்கிடுவான். தொழுகணுமா, கொஞ்சம் பிஸியா இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். ஒரு அமல் செய்யணுமா, நாளைக்கு பார்க்கலாம் என்று வேண்டுமென்றே, நிர்பந்தமான காரணம் தேவைன்னா ஓகே, ஆனா வேண்டுமென்றே நாம ஒரு அமலை பிற்படுத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படியே அவங்களை ஆக்கிடுறான் என்பதை நாம பார்க்கிறோம். ஆக ஏதாவது ஒரு பயான் கேட்கிறோமா, பேசுற நானோ கேட்கிற நீங்களோ, ஒரு அமல் நம்ம லைஃப்ல அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு மன நிறைவான பரக்கத்தான வாழ்வை தருவான். 6வது விஷயம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இபாதத்துடைய விஷயத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட ஷுக்ருல்லா, வெறும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கோடி கணக்கில் ஒரு வீட்டை கட்டுறீங்க, உள்ளே நுழையும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். பாருங்கள் இந்த வசனத்தை, 14வது அத்தியாயத்துடைய 7வது வசனம். வஇது தஅதன ரப்புக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதிக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிறான், லயின் ஷக்கர்தும், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கை, பரக்கத், வீடு, மனைவி எல்லாத்தையும் இன்னும் அதிகப்படுத்துவேன். ஆனால் வலையின் கஃபர்தும், எனக்கு நீங்கள் நிராகரித்தால் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமை என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்ப ஒவ்வொன்றுமே தொடராக பேச வேண்டிய தலைப்பு. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைத்து பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு நிஅமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார், எவ்வளவு பெரிய பரக்கத். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஒரு நோயில இருக்கிறார், சொல்றாங்க இது கேன்சருக்குரிய அறிகுறி மாதிரி தெரியுது, டெஸ்ட் எடுங்க, அல்லாஹ் அவருக்கு அந்த நோயை லேசாக்கி தரட்டும். நல்ல நடமாடுறா, திடீர்னு படுக்கைக்கு போய் விடுகிறார்கள், திடீர்னு லாஸ், வியாபார தோல்வி, திடீர்னு ஏதோ வீட்டில் ஒரு சிக்கல். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் ஏராளமான சிரமங்களை பார்க்கிறோம். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டா அங்க நடக்கிற காட்சிகளை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், வேற உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனா நல்லா நடக்கிறோம், ஓடுறோம், நம்ம வாழ்க்கை நகருது, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தந்த நிஅமத்தை நாம மறந்துட்டோம். உண்மையிலேயே ஒரு நாள் தலைவலியில துடிக்கிறோம், கஷ்டமா இருக்கு, தூங்கவே முடியல. அந்த டைம்ல நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ராகத்தான் தூங்கிட்டு இருந்தேன், இந்த வழியால நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேனே. திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆகி செரிமானம் ஆகாம வாமிட்டா இருக்குது, எவ்வளவு நாள் எவ்வளவு சாப்பாடை போட்டு சாப்பிட்டுருக்கேன், அல்லாஹ் எவ்வளவு எனக்கு செரிமானப்படுத்தி இருக்கிறான். அன்னைக்கு நான் நன்றி செலுத்தல, அந்த பிரச்சனை இன்னைக்கு வரும்போது நான் அல்லாஹ்வை நினைக்கிறேனே என்று யோசிச்சு பார்க்கிறோமா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு உம்ரா கிளாஸ், ஒருத்தவங்க ஃபேமிலி உம்ரா போறாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் கையில பார்த்தா சின்ன பையன், மூளை வளர்ச்சி இல்லாத பையன். 1 மணி நேரம் அங்கே இருந்திருப்போம். அந்த பையனை அந்த 1 மணி நேரம் அந்த தாயும் தந்தையும் தோளிலே போட்டு வாயை துடைக்கிறாங்க, சின்ன குழந்தை. அதாவது அந்த பிள்ளையை நம்ம எல்லாம் ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்க மாட்டோம். அப்படி ஒரு பிள்ளை நம்ம வீட்டில் இருந்தா எவ்வளவு சிரமம். ஆனா இதை எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை என்று அந்த பெண்மணி சொல்லி அழுகிறாங்க. இப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்விலை நாம் பார்க்கிறோமாக. எனக்கு அல்லாஹ் தந்த அருளை, அந்த நிஅமத்தை நன்றி செலுத்தியவனாக ஷுக்ருல்லாஹி தஆலா என்கிற அந்த உணர்வு இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத்தை தருவான். 7வது விஷயம், அத்தவக்குல் அலல்லாஹ். சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், திடீர்னு அல்லாஹ்வை தொழுவீங்க, நான் தொழாத தொழுகை இல்லை பாய், எல்லா அமலும் செய்யறேன், ஆனாலும் வியாபாரம் கை கூடல, வீட்டில் போனா நிம்மதி இல்லை, அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். என் ரப்பு என்னை கைவிட்டிட மாட்டான் என்கிற உறுதி, ஹத்தல் மவுத் வரையில் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த தவக்குல் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத்தை தருவான். 65 4வது வசனம், வமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது யார் தவக்கலும் முழு நம்பிக்கை வைப்பார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு, அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இன்னல்லாஹ் பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், உங்களுடைய காரியத்தை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
தவக்குள் பெரிய பாடம் அன்பானவர்களே. நபிமார்களுக்கு எப்படியான நம்பிக்கை அல்லாஹ் தந்தான். மீன் வயிற்றில் இருக்கும்போது நம்ம வெளியே வருவோம் தவக்கல் வச்சாங்களே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பு கங்கில இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவக்கல் வைத்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர்களத்திலே தவக்கல் வைத்தார்களே. அதே தவக்கல் என்னுடைய உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ரிஸ்கை, நம் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான். 7வது பாயிண்ட் என்னது? தவக்குல் அலல்லாஹ். 8வது விஷயம் என்ன தெரியுமா? ஹலாலான வருமானம். பயான் முடிச்சோடனே 10 பாயிண்ட்டையும் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். ஹலாலான வருமானம். ஒரு மனிதனுடைய துஆவை, ரிஸ்கை அல்லாஹ் டோட்டலா நிப்பாட்டுவான். எப்போ தெரியுமா? வட்டியில இருக்கும்போது. ஹராமான வருமானம், ஏமாற்றி பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறான். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு எச்சரித்தார்கள். ஒரு நேரம் மழை பெய்த காலை அவங்களுடைய கோதுமை பையில கைவிட்டு எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரே ஈரப்பதம். ஈரமா இருந்தா வெயிட்டு கூட காட்டுமே. என்னப்பா நீ இப்படி இருக்கிறா? அல்லாஹ்வுடைய சாபம், வேதனை இறங்கக்கூடிய காரியம் என்று எச்சரித்தார்கள். பரக்கத்தே இருக்காது. அடுத்தவங்க காசு வாங்கி ஏமாத்திரணும், அடுத்தவங்க காசை திங்கணும் என்று நினைத்தால் அவனுடைய வாழ்வாதாரமே பறி போய்விடும். இன்னைக்கு தெரிஞ்சு தெரியாம போய் வட்டியில விழுவுறான். நம்ம சமூகமே வட்டியில அதிகமா இருக்கிறாங்க. ஏன்? பேராசை. கஷ்டத்துக்கு போறவங்க பல பேர் இருந்தாலும் அதிகமானவர்கள் பேராசை. இன்னும் ஆல்ரெடி 2 ஃப்ளோர், இன்னொரு ஃப்ளோர் கட்டுறேன், தேவையா இருக்குதுங்க, வாடகை விட்டா காசு வரும்ல, கையில காசு இல்லாத வட்டிக்கு போயிட்டேன், நகையை பேங்க்ல வச்சுட்டேன், எல்லாம் பார்க்கிறோம் நம்முடைய சமூக மக்கள். அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். அவர்களுக்கு வாழ்வாதாரம் சுருக்கப்பட்டு விடும். அதே மாதிரி 9வது விஷயம் துஆ. துஆ இஸ்திக்ஃபார் வேற, துஆ வேற. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய, அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை தா, பரக்கத்தை தா என்று துஆவிலேயே நாம் கேட்க வேண்டும். ஒரு ஹதீதை நாம் படிக்கலாம். ஒரு அராபியின் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கிராமப்புற அரபி என்ன செய்கிறார்? ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அவர் கேட்கிற வார்த்தையை பாருங்க. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்துடைய எல்லா சிரமங்களும் நீங்கி நான் மறுமை வெற்றியை பெற வேண்டும், அதற்குரிய ஒரு வழியை சொல்லுங்கள். இதுதான் நமக்கும் தேவையான வழி. உலகத்துடைய எல்லா சிரமங்களும் நீங்கி மறுமையினுடைய வெற்றி எனக்கு வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, நீ துஆ கேட்கும்போது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், துஆ கேட்கும்போது இந்த திக்ரை சொல்லிட்டு உன் தேவையை கேளுப்பா, அல்லாஹ் உனக்கு கொடுத்துருவான்றாங்க. மனசார கேட்கணும். சரி நான் இதை ஓதிடுறேன், யாரோ சொல்ல, மீண்டும் ஏதாவது சொல்லி கொடுங்க. சரி அடுத்து ஏதாவது சொல்லுங்க. நான் உன்னை, சரி இது உனக்கு சிரமமா இருக்கா? அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி என்கிற திக்ரை துஆவை ஓதிட்டு உன் தேவையை கேளு, அல்லாஹ் கொடுத்துருவான். 3வது மறுபடியும் கேட்கிறார், இல்ல யாரோ இது எனக்கு சிரமமா இருந்தா நான் என்ன செய்ய? வெறும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தா, சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா, சுப்ஹானல்லாஹ் சொல்லி உங்கள் தேவைகளை கேளுங்கள். அப்ப இந்த 3 ஆப்ஷன்ல 3ஐயும் கேட்கலாம். 3 சிரமமான ஏதாவது ஒண்ணு கூட சொல்லி நம்ம துஆக்களாக கேட்கலாம். நிறைய துஆக்கள் பரக்கத்துக்காக உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா, தெரியுமா இல்ல துஆ, வ அமலன் முத்தகப்பலா. எத்தனை பேர் ஓதுறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பயனுள்ள கல்வியை, வ ரிஸ்கன் தய்யிபா, நிறைவான பரக்கத்தையும் செல்வத்தை நாங்கள் கேட்கிறோம். செல்வங்கிறது வெறும் காசு மட்டும் கிடையாது, எல்லாம். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு திக்ரை ரசூலுல்லாஹ் அவங்க ஓதி கொடுக்கும்போது அந்த அரபி, காட்டரபி சொல்லுகிறார், இனி நான் இந்த திக்ரை மறக்காமல் ஓதி நான் பிரார்த்திப்பேன். உன்னை அப்படி நீ செய்து விட்டால் அர்ஷில் இருக்கிற இறைவர் உன்னோடு உரையாடுவான். அப்ப ரிஸ்கையும் பரக்கத்தையும் கேட்டு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட நாம் பிரார்த்திக்க வேண்டும். இறுதியான 10வது விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவோ நிஅமத்துகளை கொடுக்கிறான். ஆனா அதை நாம் என்ன செய்யறோம்? இன்னும் வேணுங்கிற அந்த பேராசை தான் போகுது. அல்ஹாக்கு முத்தகாசுர், கபூர்ல போய் வாயில மண்ணை போடுற வரைக்கும் எனக்கு வேணும் தான் சொல்லுவான். உங்களுக்கு தேவையான காசு பணம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், போதும். இன்னொரு ஜாப் வருது, ஆனா கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் இபாதத்துக்குரிய பிரச்சனை, ஆனால் டபுள் ட்ரிபிள் மடங்கு காசு. மனுஷன் என்ன செய்வான்? ஓகே எனக்கு வேணும் தான் போவான். இன்னும் பேராசை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் இந்த 10வது பாயிண்ட், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நீங்க போதுமாக்கி, இது போதும்பா எனக்கு, அல்லாஹ் இதில் எனக்கு குடும்பத்தை காப்பாற்றிடுவான், நான் நிம்மதியாக வாழ்ந்துடுவேன், ரொம்ப ஆடம்பரம் ஊன் இல்லைனாலும் கூட எனக்கு இது போதும் அப்படின்னு அல்லாஹ் தந்ததை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை போதுமாக்கி கொள்ள வேண்டும். அப்படிதானே பெருமானார் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நினைச்சிருந்தா ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாமே. இது போதும், கயிறு கட்டல் போதும், கிழிந்த ஆடை போதும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபதஹ் பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸுடைய வெற்றி பெறக்கூடிய அந்த மஜ்லிஸ், எப்படி கொண்டாட்டம், தக்பீர்கள் முழங்குகிறார்கள். ஒரு ஹலீஃபா வருகிறார். அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அமைதியாக நிற்கிறார்கள்.
அருகிலே இருக்கக்கூடிய அந்த பணியாளர் அப்படியே வரார், வந்து அமைதியாக உமர் ரலியல்லாஹு காதில் பேசுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களே, நீங்கள் இவ்வளோ பெரிய ஹலீஃபா, இவ்வளோ பெரிய மஜ்லிஸ், பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிற்கிறாங்க, உங்கள் ஆடையில் கொஞ்சம் கிழிந்த ஆடை கிழிஞ்சி அதை தைச்ச அடையாளம் கொஞ்சம் தெரியுது, ஆடையை மாற்றலாமான்னு உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய. பேராசையோடு இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ரசூலை மறந்து பணம் பணம் என்று ஓடுறாங்களே, அவங்க உள்ளத்தில் பதிய வேண்டும். அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொண்டு தானேப்பா கண்ணியம், என்கிட்ட இருக்கிறதுலையே இதுதான் இப்போதைக்கு சிறந்த ஆடை, எனக்கு செல்வத்தை நிறைவான வாழ்வை தருவான் என்று அந்த நேரத்தில் அந்த மன பொருத்தது இது அல்லாஹ் கொடுத்தது போதும் என்ற மன பொருத்தத்தை பெற்றார்கள். அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பணம் காசு அடுத்தவனை ஏமாற்றுறது எதுக்குமே போக மாட்டோம். இது போதுங்கிற மன நிறைவு இருந்தால் உங்களுக்கு போதுங்கிற அளவை விட இன்னும் அல்லாஹ் அதிகமாக பரக்கத்தை கொடுப்பங்கிறான். அப்படிப்பட்ட பண்பை நாம் படிக்கிறோம். ஆக அன்பானவர்கள், இந்த 10 பண்புகள் உண்மையிலேயே பேசி களைவதற்குரியது அல்ல. கண்மூடி எனக்கும் உங்களுக்கும் அந்த பண்பு, அந்த 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 குணங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா, நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அல்லாஹ் தந்த அந்த நினையாபுரத்தில் உள்ள ரிஸ்கையும் பரக்கத்தையும், ஒரு மனிதனுக்குரிய இம்மை மறுமைக்குரிய எல்லா ஹைரையும் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கும் தருவான். இந்த 10 பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே சரியான நாம் பேணுகிறோம் என்பதை நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய தக்குவா, அதிகமான பாவ மன்னிப்பு தேடுவது, உறவுகளை பேணி நடப்பது, அதே போல 4வது விஷயம் அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்து கொண்டே இருங்கள், ஏழை எளிய மக்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. 5வது உங்களுடைய இபாதத்தை, உங்களுடைய அமல்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். 6வது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைத்து நினைத்து நாம் ஷுக்கூர் செய்ய வேண்டும். 7வது உண்மையான தவக்கலை அல்லாஹ் மீது வைப்பது. 8வது ஹலாலான வருமானம். 9வது அல்லாஹ்விட்ட ரிஸ்கை தேடி பிரார்த்திப்பது. ஒரு ஹதீஸை நாம் அங்கே சொன்னோம். 10வது இரலவு பிமா கஸமல்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நஃப்ஸை போதுமாக்கிக் கொள்வது. இந்த 10 அடையாளங்கள் நம்முடைய ஈமானில் அல்லாஹ் வைத்து நான் சொன்ன இந்த துஆவை அதிகமாக ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. இன்றே மனப்பாடம் செய்யுங்க, அர்த்தத்தை புரிந்து இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நோய் நொடி இல்லாத, பலகீனங்கள் இல்லாத, குடும்ப சிரமங்கள், பொருளாதார சிரமங்கள் இல்லாத ரிஸ்கையும் பரக்கத்தையும் வாழ்வாதாரத்தையும் எல்லா பரக்கத்தையும் பெற்ற மக்களாக ஈமானோடு மரணித்து மண்ணறையில் வெற்றி பெற்று நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தண்டனைகள், வேதனைகள், எந்த கஷ்டங்களையும் பெற்று விடாமல் அல்லாஹுடைய நிறைவான அருளையும் மன்னிப்பையும் பரக்கத்தையும் பெற்ற நிலையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.